மேம் இப்போ பெண்களுக்கான அரசா நீங்க எதை நினைக்கிறீங்க? இந்த கொஸ்டின் நீங்க கேட்கவே கூடாது. இது எல்லாத்துக்குமே தெரியும். நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. டிஎம்கே மாதிரி பெண்களுக்கு ஒரு நல்ல முக்கியத்துவம், எல்லா எப்படி சொல்றது, நிறைய கட்சியில நிறைய பெண்கள் சேர்க்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல டிஎம்கே பெண்களுக்கு, தமிழ்நாட்டு பெண்களுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்றாங்க. அது இல்லாம எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாதுகாப்பு, நாங்கன்னு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டை பொறுத்தளவு சூப்பரா பாதுகாப்பா இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க கோகுல் சாந்தமூர்த்தி. இன்னைக்கு என்னன்னா, அந்த அக்கா பேசுறதை கேட்டிருப்பீங்க. நான் ஒண்ணு தான் கேட்கிறேன், அக்கா உங்களுக்கு எல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா? அப்படின்னா எப்படி நீங்க பேசுவீங்களா? 4 வருஷமா நீங்க நல்லா தான் இருந்தீங்களா, இல்ல ஏதாவது கோமலா இருந்தீங்களா? சொல்லுங்க. 4 வருஷமா பெண்களுக்கான பாதுகாப்பு சட்ட ஒழுங்கை பத்தி எல்லாம் பேசுறீங்களே. நான் ஒண்ணு கேட்கிறேன், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படிங்கிறத 4 வருஷமா டெய்லி நம்ம நியூஸ்ல பாத்துட்டு இருக்கோம். உண்மையா இல்லையா? அதை மறுக்க முடியுமா உங்களால? பெண்களுக்கு முன்னுரிமை உங்க கட்சியில தராங்கன்னு சொல்லுங்க. எத்தனை எம்எல்ஏ பெண்களா இருக்காங்க, எத்தனை எம்பிக்கள் பெண்களா இருக்காங்க, எத்தனை மினிஸ்டர் பெண்களா இருக்காங்க? சொல்லுங்க. மனசாட்சி கொஞ்சமாவது வேணும் பேசுறதுக்கு. 1000 மொத்தமா சட்ட ஒழுங்கு கெட்டு போய் குட்டிச்சவர் ஆகி தமிழகமே சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கு. இதுல நாங்க பொருளாதாரத்துல மேம்பட்டுட்டோம். ஆமாங்க, பொருளாதாரத்துல மேம்படலங்க, நீங்க கடன்ல மேம்பட்டிருக்கீங்க. கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடிய கடன் வாங்கிட்டு ஒருத்த மேலேயும் கடனை சுமந்துகிட்டு இருக்கிறோம் நம்ம. அவங்க என்னடா ஆட்சி முடிஞ்சுன்னா ஓட போறாங்க, இருக்கிறது சுருண்டிட்டு எடுத்துட்டு போறாங்க. நீங்க என்ன பேசுறீங்க எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க எப்படி காசு வாங்கிட்டு பேசுறீங்களா, இல்ல தெளிவா இருந்துதான் பேசுறீங்களா, இல்ல பைத்தியம் முத்தி போச்சா? திமுகங்கிற பைத்தியம் முத்தி போச்சா உங்களுக்கு? சொல்லுங்க.